ஆராதனா திரைப்படத்தின் பாடல் வெளியாகி கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இசையும் பாடலும் அதை பாடுபவரின் குரலும் இப்போது கேட்டாலும் கிறங்கடிக்கிறதா, மனசும் உடம்பும் துள்ளுகிறதா. ஆராதனாவில் இடம்பெற்ற அந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் மேதைகள் எஸ்.டி. பர்மனும் அவர் மகன் ஆர்.டி. பர்மனும். குறிப்பாக அந்த பாடலில் இடம்பெறும் மௌத்தாகரினம் வாசித்தவர் ஆர்.டி. பர்மன். இந்த பாடலை பாடியவர் கடவுளுக்கு பிடித்த பாடகர் என்று கொண்டாடப்படும் கிஷோர் குமார். டார்ஜிலிங்கின் மலையில் நாயகி ஷர்மிளா தாகூர் வர அவரை பின்தொடர்ந்து ரயில் பாதைக்கு இணையாக செல்லும் தார் சாலையில் திறந்த ஜீப்பில் நாயகன் ராஜேஷ் கண்ணாவும் அவர் நண்பரும் பாடியபடி வருவார்கள். எத்தனை முறை பார்த்தாலும் கேட்டாலும் துள்ளாத மனங்களும் துள்ள வைக்கும் அந்த பாடல்தான் வடிவேலுவின் எலி படத்தில் முழுமையாக இடம்பெற்றுள்ளதா. கிஷோர் குமார் குரலுக்கு திரையில் வாயசிக்கும் பாக்கியம் வடிவேலுக்கு கிடைத்துள்ளதா. அவருடன் அந்த கால நாயகி மாதிரி ஒப்பனையுடன் தோன்றி ஆடுகிறார் சதா. சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த பாடலை திரையிட்டு காட்டினார்கள். ஆராதனா படத்தில் இடம்பெற்ற இன்னொரு சூப்பர் ஹிட் பாடலான கோரா காஸ்திரே மே என்ற பாடல் ஆரம்பிக்கும் ஹம்மிங்கையும் இதில் சேர்த்து விட்டார்களாம். பாடல் ஆரம்பித்து முடியும் வரை ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவிற்கு பேரமைதியுடன் பாடலை ரசித்த அத்தனை பத்திரிகையாளர்களும் பாடல் முடிந்ததும் ஒரு சேர கைத்தட்டி பாராட்ட வடிவேலு நெகிழ்ந்து போனார். அண்ணே, பத்திரிகையாளர்கள் கைத்தட்டி இன்னைக்குதான் பார்க்கிறேன் என்றார் பரவசமாக. பின்னர் அவரிடம் தமிழ் சினிமாவில் கிஷோர் குமார் ஒரு பாடல் கூட பாடவில்லை. இன்றைய நடிகர்களில் ரஜினி, கமல் தவிர வேறு யாருக்கும் அந்த குரலுக்கு வாயசிக்கும் வாய்ப்பு வாய்க்கவில்லை. உங்களுக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைத்து விட்டதே என்றாராம். அதற்கு பதிலளித்த வடிவேலு, உண்மைதானே, பர்மன் மியூசிக்ல கிஷோர் குமார் குரல்ல நான் ஒரு பாட்டுக்கு வாயசிச்சு இருக்கேன்னு நினைக்கவே பெருமையாக இருக்க. இதெல்லாம் ஒரு குடுப்பினை. இந்த பாடலின் ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் சொல்லி கொடுத்து ஆட வச்சாங்க தாரா மாஸ்டர். என்ன ஒரு பாட்டு, இசை, எத்தனையோ வருஷம் கழிச்சு கேட்டாலும் அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கு என்றார் வடிவேலு.